ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, ஓடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, ஓடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, ஓடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை கோவையில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கும் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். வெல்கம் யூ சார். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மை நமஸ்கார் டு பீப்புள் அசம்பிள்ட் ஹியர். இன்றைக்கு நம்ம சிந்திக்கவிருப்பது பிரபஞ்சவியல், காஸ்மாலஜி. Now the time has come to put the question, in the universe as a whole, how did it come into existence? இதெல்லாம் எப்படி உருவானது அப்படிங்கிற கேள்வியை முதலாக கேட்டவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். A new branch in physics around 1920 begin பண்றோம். And that is called cosmology. பிரபஞ்சவியல். இந்த பிரபஞ்சத்தையே பற்றி we ask certain questions. The whole universe as a whole, we ask certain questions. What are the major contents of this universe? And what is the source of this universe? அப்படிங்கிற 2 கேள்விதான். And also, what are the functional aspects of the universe? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அந்த காஸ்மாலஜில தான் ஒரு புது பிரான்ச் ஓபன் ஆச்சு 1920. ஆனா இந்த பிரான்ச்சுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணல. So Einstein himself started working on this. His first question
எதுல எந்த கொஸ்டின்ல ரொம்ப மும்மரமா ஐன்ஸ்டைன் ஒர்க் பண்ணார்னா, how the universe came into existence. What is the source of the entire universe? அந்த சோர்ஸ்ல தான் அவர் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாரு. அப்ப சோர்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்தோட சோர்ஸ் எதுவாக இருக்க முடியும், எதுல இருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்கக்கூடும் அப்படிங்கிற கேள்விக்கு வர்றாரு அவரு. இப்போ ஸ்லைட்லி பிசிக்ஸ் becomes slightly philosophical after 1920. ஏன்னா பிலாசபில இத மாதிரிதான் காலங்காலமா கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி வந்தது, யார் உருவாக்குனது அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ பிசிக்ஸ் அண்ட் பிலாசபி கொஞ்சம் பக்கத்துல கொஞ்சம் நெருங்கி வரக்கூடிய காலமாக அது அமைந்தது. Then Einstein started his thinking process like this. Einstein goes back to Newton. Newton போய் சிந்திக்கிறாரு. Newton had already made a famous statement. Newton's statement. According to Newton, he says, I see the entirety, the reality before me. I see the reality before me as a combination of 4 independent entities. அப்படின்னு நியூட்டனுடைய கான்செப்ட். What are the 4 independent entities? What? Space, time, matter and energy. Space, பரவெளி. காலம், time. பொருண்மை, ஆற்றல். ஆக 4 கூட்டாக நான் இந்த சத்தியத்தை, என் முன் உள்ள சத்தியத்தை பார்க்கிறேன் நியூட்டன். சோ இதை மட்டும் நம்ம கொஞ்சம் will keep in mind. பரவெளி, அதிலிருந்து வருகிற காலம், காலத்தினுடைய போக்குல பார்த்தோம்னா நிறைய மேட்டர், மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் இயக்குகிற ஆற்றல். அப்ப இந்த 4 தான் நியூட்டனுடைய சித்தாந்தத்துல வருகிற ஒரு 4 விதமான ஒரு அம்சங்கள். அதை சொன்ன நியூட்டன் இன்னொன்றையும் சைட் பை சைடு அப்பவே சொல்லி வச்சுட்டார். இந்த 4ம் தே ஆர் இண்டிபெண்டன்ட், ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தம் இல்லை. வெளி என்பது வேறு, காலம் என்பது வேறு, பொருள் என்பது வேறு, ஆற்றல் என்பது வேறு. தே ஆர் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டார். இப்போ ஐன்ஸ்டைன் இதை சிந்திக்கிறார். He accepts the concept of Newton to the extent that there are 4 entities. Okay, அத ஐன்ஸ்டைன் ஏத்துக்கிறார். But Einstein says they are not independent. இங்கதான் அவர் நியூட்டனை மாத்துறார். So he modified Newton's view. Newton was of the view that all the 4 are independent. But Einstein said they are not independent, they depend upon each other. அப்படின்னு ஐன்ஸ்டைனுடைய வியூ. இந்த வியூ தான் பிற்காலத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பொருள் வேறு, ஆற்றல் வேறு அல்ல என்பது ஐன்ஸ்டைனுடைய கோட்பாடு. Matter and energy, they are not independent. They are dependent. Given the energy, it can go over into matter. Given the matter, it can go over into energy. Both are dependent. அப்படின்னு சொல்லி he gave a very beautiful equation. E equals mc square. இதுதான் அன்னைக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் ஈக்குவேஷன். E equals mc square. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல E எனர்ஜி,
ரைட் ஹேண்ட் சைட்ல யாம் மேட்டர், அது ரெண்டையும் லிங்க் பண்ணாரு. and he got an equation. அந்த ஈக்குவேஷனுக்கு அப்புறமாக தான் the whole world realized that matter and energy, they depend upon each other, they are not independent. அதே சமயத்துல Einstein made another remark also. Similarly, space and time, they are not independent, they depend on each other அப்படின்னு சொல்லிதான். It is not space and time, it is space hyphen time. It's not and time, space hyphen time. இங்க matter hyphen energy. So this work of Einstein has a lot of significance. He reduced the four independence of Newton to just two independence. ஒரு சைடுல ஒரு பக்கம் ஸ்பேஸ் ஹைபன் டைம், அது ஒரு என்டைட்டி. இன்னொரு என்டைட்டி வந்து மேட்டர் ஹைபன் எனர்ஜி, இது இன்னொரு பிராக்கெட். அப்போ ரெண்டு பிராக்கெட் தான் இருக்கு. Then after 1930, Einstein thought that இந்த ரெண்டு இண்டிபெண்டன்ட்ல உண்மையிலேயே ரெண்டு இண்டிபெண்டா இல்ல இதையும் ஒன்றாக நம்ம சுருக்கலாமான்னு பாக்குறாரு. இப்ப நம்ம ரெண்டு இண்டிபெண்டன்ட் வச்சிருக்கிறோம், நாளை விட்டுட்டோம். ரெண்டு இண்டிபெண்டன்ட், ஒரு பிராக்கெட்ல ஸ்பேஸ் ஹைபன் டைம், அது ஒரு என்டைட்டி. இன்னொரு பக்கத்துல மேட்டர் ஹைபன் எனர்ஜி, அது இன்னொன்னு. இப்போ ஐன்ஸ்டைன் வாட் ஹி திங்ஸ், இது ரெண்டையுமே ஒண்ணு பண்ணலாமா அப்படின்னு பாக்குறாரு. So that there is only one independent, all other things emanated from that. அப்படின்னு கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு பாக்குறேன். அப்படின்னு கொண்டு வந்துட்டோம்னா அந்த ஒண்ணுதான் that should be the source of everything. So what is the source of the universeங்கிறதுக்கு அங்க ஆன்சர் வந்துரும். அப்படிங்கறதுனாலதான் ஸ்பேஸ் ஒரு பக்கத்துல இருக்கு, இன்னொரு பக்கத்துல மேட்டர் இருக்கு. ஆக இந்த ரெண்டுல எது அடிப்படையானது, ஸ்பேஸா மேட்டரா, எதுல இருந்து எது வந்திருக்க கூடும் அப்படின்னு பாக்குறாரு. For 20 years he struggled whether space is the beginning and everything came from that, or matter is the beginning and everything came from that. அப்படிங்கிறத 20 years the thinking process went on. But around 1955, Einstein passed away without giving a solution for this. So, when Einstein passed away in 1995, the newspaper carried the news. Einstein passes away, but his homework remains unsolved. அவர் எடுத்துட்ட ஹோம்ஒர்க் வந்து சால்வ் ஆகலைன்னா the homework remains unsolved அப்படின்னு ஒரு பத்திரிகையில போட்டிருந்தாங்க. சோ அவருடைய ஹோம்ஒர்க் ஸ்பேஸ் முதலாவதாக இருந்து மேட்டர் அப்புறம் அதுல இருந்து வந்ததா, அல்லது மேட்டர் முதலாவதாக இருந்து அதுல இருந்து மற்றதெல்லாம் ஸ்பேஸ் காலம் ஆற்றல் எல்லாம் அப்புறம் வந்ததா அப்படிங்கிற கேள்வி ஐன்ஸ்டைனுக்கு அப்புறமும் ரொம்ப தீவிரமாக வந்தது. So study of cosmology, which is the one from which everything else came, அப்படிங்கிற which is the source of the whole universe அப்படிங்கிற கேள்வி ரொம்ப பலமாக 1930க்கு அப்புறம் வந்து அந்த கேள்விக்கான விட அப்புறம் சரியாக வரல. ஐன்ஸ்டைன் காலத்துல சரியாக வரல. Then அப்பதான் there came a big discovery. It's called Hubble's discovery ன்னு சொல்லுவாங்க. A very great discovery came then. அந்த ஹபிள் என்ன பண்ணாருன்னா, அவருடைய ஹாபி வந்து செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் பாக்குறது அவருடைய ஹாபி. ஸ்டார் பாக்குறது, அங்க அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை குறிச்சு வச்சுக்கிறது, மறுபடியும் டெலஸ்கோப்பனுடைய பவரை இன்க்ரீஸ் பண்றது, இன்னொரு ஸ்டாரை பாக்குறது, டிஸ்டன்ட் ஸ்டாரை பாக்குறது, இதுதான் அவருடைய ஹாபி.
அப்படியே வரும்போது ஒரு கட்டத்துல என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, நம்ம எந்த ஸ்டாரை பார்த்தாலும் அது நம்ம விட்டு விலகி ஓடிக்கிட்டே இருக்கு. That was a great thing, great news for him. நீங்க மேற்க பார்த்தாலும் சரி, டெலஸ்கோப்பை கிழக்க போக்கஸ் பண்ணாலும் சரி, எந்த பக்கம் போக்கஸ் பண்ணாலும் நம்ம பார்க்கிற ஸ்டார் நம்ம விட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. So he repeated this observation for 3 years. June, July, day, night, எல்லா இதுல ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாரு. No star appeared to come closer to us. Every star appeared to go away from us. எல்லா ஸ்டாரும் நம்மளை விட்டு விலகி ஓடிக்கிட்டே இருந்தது. இதுல இருந்து ஹபிள் கேம் டு எ கன்க்ளூஷன். நம்மை சுற்றி இருக்கிற நட்சத்திரங்கள் அனைத்தும் நம்மை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றன. எனவே the boundary of the universe is expanding. So we are living in an expanding universe. அப்படின்னு ஒரு தியரியை கொண்டு வந்தாரு ஹபிள். அது ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஸ்கவரி. We are living in an expanding universe. அப்ப காலங்காலமாக அந்த யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக. இந்த டிஸ்கவரி வந்த உடனேயே சயின்டிஸ்ட் அவங்களுடைய கற்பனா சக்தி, அவங்களுடைய lot of information from this. இந்த பிரபஞ்சம் இன்று விரிவடைந்து கொண்டே செல்கிறது என்றால் 1000 வருஷங்களுக்கு முன்பு இந்த பிரபஞ்சம் இப்போது இருப்பதை விட சிறிதாகத்தான் இருந்திருக்கும். எக்ஸ்பான்ஷன் ஆகிட்டே போகிறேன். அப்ப அப்படி டயத்துல பின்னாடி போனா ஒரு காலகட்டத்துல இந்த பிரபஞ்சம் ஒரு சிறிய பாலா தான் இருந்திருக்கும். அப்படியே எக்ஸ்பான்ஷன் ஆயிருக்கு. சோ இந்த பேக்வர்ட் இன் டைம் போய் ஒரு தியரியை டெவலப் பண்ணாங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம், roughly how much time? 14 billion years. 14 billion years க்கு முன்னாடி the entire universe was in a small ball which they called cosmic egg. அந்த cosmic egg குள்ள எல்லாம் சுருங்கி இருந்ததுனால it had a tremendous density and a tremendous temperature. So அவ்வளவு tremendous temperature, tremendous density இருந்ததுனால that cosmic egg, that small ball had an explosion, had a bang. அந்த bang and explosion வெடிச்சு இப்போ இந்த பிரபஞ்சம் சிதறி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தியரியை கொண்டு வந்தாங்க. That is called Big Bang Theory. இன்னைக்கு பாப்புலராக நம்ம கிட்ட இருக்கிற தியரி பிக் பேங் தியரி. ஒரு காலகட்டத்திற்கு முன்பாக சுமார் 14 பில்லியன் வருடங்களுக்கு முன்பாக இப்பிரபஞ்சம் ஒரு சிறிய கோளமாக இருந்தது. அது வெடித்து சிதறி இப்போது இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே செல்கிறது அப்படின்னு ஒரு கான்செப்ட பிரபஞ்சவியல் ஒரு தியரியை கொண்டு வந்தாங்க. அதான் பிக் பேங் தியரி. ஆனா அவங்க கொண்டு வந்த தியரியில வந்து இந்த ஆரம்பத்தை வந்து ஒரு ஃபயர் பால போடுறாங்க. ஃபயர் பால் அது வந்து சில பின்னாடி வந்த சயின்டிஸ்டுகளுக்கு அவ்வளவாக அதுல உடன்பாடு இல்லை. ஒரு சின்ன ஃபயர் பால் வெடிச்சா அந்த பிரபஞ்சம் வந்தது, இட் கான்ட் பி லைக் தட் அப்படின்னு அதுல அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. So recently, about ஒரு 15 years 20 years வச்சுக்கலாம், recently someone else came with a different theory. அதான் இப்ப recent trend in cosmology. ஒரு different theory இப்ப வந்திருக்கு. ஒரு கோளம் வெடித்து இந்த பிரபஞ்சம் உருவாகவில்லை, மாறாக இந்த பிரபஞ்சத்துல அன்னைக்கு ஐன்ஸ்டைன் சொன்னாரே ஸ்பேஸ் அப்புறம் மேட்டர்னு சொன்னாரு, அது ரெண்டு தனித்தனியா சொன்னாரு. அதே கான்செப்ட்ல போய் இந்த
இங்கு ஆதியாக முதன்மையாக இருந்தது. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.